மக்களே, குற்றவியல் சட்டங்கள்ல ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்திய அரசாங்கம். ஸோ அதில் நிறைய கான்ட்ரவர்சியா நிறைய விஷயங்கள், ஒரு சிலது டிபேட் இருந்தாலும் ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைச்சது பார்த்தீங்கன்னா 2004 ஒரு பிரச்சனை ஏற்படும் போது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இது பல்லவன் பாலிடெக்னிக் ஐயங்கார் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். ஸோ இங்கே காஞ்சிபுரத்தை தாண்டி செய்யார் போகிற ரூட்டில் இருக்குதுங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, திருப்பெரும்புந்தூர்லேருந்து பஸ் ஏறி திருப்பெரும்புந்தூர்லேருந்து காஞ்சிபுரம் போய் இறங்கி காஞ்சிபுரத்துலேருந்து காலேஜ் பஸ் வரும். காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ் எடுத்துன்னு காஞ்சிபுரத்தில் விட்டுரும். காஞ்சிபுரத்துலேருந்து 76B சிஆர்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பஸ்ஸில் நாங்கள் எப்பயுமே ரெகுலராக ஏறுற பஸ். ஸோ பாயிண்ட் கிடையாது. இது எல்லா ஸ்டேஷன்லையும் எல்லா இதுலேயும் நின்று போகிற பஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு கோயம்பேடுக்கு, பர்டிகுலராக கோயம்பேடுக்கு போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா போகிற ரூட் திருப்பெரும்புதூர், எங்கள் சொந்த ஊரை கிராஸ் பண்ணி போகுது. அதனால் எப்பயுமே ரெகுலராக ஏறுற ஒரு பஸ்ஸு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது க்ரௌட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டக்டருங்க டிரைவருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் அவங்க பாயிண்ட் டு பாயிண்ட் ஆளுங்களை ஏற்றணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு ஏன்னா கமிஷன் வருதா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக காஞ்சிபுரத்தில் ஏறினாங்கன்னா சென்னையில் போய் ஏறுற டிக்கெட்டாக அவங்க பிடிச்சி வண்டியில் ஏற்றுவாங்க. சீட்டை அவங்கள தான் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இப்போ சென்னை போய் இறங்குறவங்க சீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏற மாட்டாங்க, அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பஸ்ஸில் ஏற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி நடுவில் நாங்கள் திருப்பெரும்புதூர் இறங்குற பாருங்க, எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் எழுந்துருங்க அப்படின்னு நாங்கள் சீட்டு பிடிச்சி போயிட்டு கடைசி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம், நானும் என்னோட நண்பரும். அவங்க எழுந்துருங்க அப்படின்றாங்க. எதுக்கு நான் எழுந்துக்கணும் அப்படின்னு, இது பாயிண்ட் டு பாயிண்ட் கிடையாது, இது நின்று போகிற பஸ் தானே, ரெகுலராக போகிற பஸ் தானே அப்படின்னா, ஏன்பா வெள்ளிக்கிழமைப்பா நாங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் ஆளுங்க தான் இப்போ உட்கார மாட்டோம், அவங்க சீட்டு இல்லைன்னா உட்கார வரமாட்டாங்க, வேற பஸ்ஸுக்காக இது பண்ணுறாங்க, நீங்கள் எழுந்துருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எதுக்குங்க எழுந்துக்கணும் அப்படின்னு சண்டை போட்டோம். சண்டை போடும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவரு கொஞ்சம் என்னோட பெரியவர். அவர் போய் என்ன பண்ணார், பிரச்சனை வாய் தகராறு ஆயிடுச்சு. வாய் தகராறு ஆன உடனே என்ன பண்ணார், கண்டக்டர் அவரை அடிச்சிட்டாரு. அவரை போய் நான் தடுக்க போனோம் பாருங்க, என்னையும் அடிச்சிட்டாங்க, உதடி கிழிஞ்சு ரத்தம் வந்துருச்சு. ஸோ இந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணேன்னா, உடனே அப்போல்லாம் எஸ்டிடி பூத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பஸ் நம்பர் இது வண்டியோட இந்த நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பரு அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பெரும்புதூர் உள்ளே போல், நாங்கள் எதனா பிரச்சனை பண்ணுவோம் தெரியும் போல இருக்குது, பெரும்புதூர் உள்ளே போல் அது பைபாஸ்லேயே ஆளை இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டு திருப்பெரும்புதூர் இறங்கினா ஒரு குரூப்பே நிற்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாயிலேருந்து ரத்தம் ஊற்றி பனியனே பார்த்தீங்கன்னா பாதி நெஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இப்போ கேஸ் ஃபைல் பண்ணோம். ஸோ இப்போ தான் அந்த டாப்பிக்கே நான் வரேன். கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, திருப்பெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, எந்த ஜுடிஸ்டிக்ஷனோ நீங்கள் அங்கே தான் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு திருப்பி போகிறோம். அப்படியே இறங்கிட்டு ரத்த பனியனோட அப்படியே கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். போயிட்டு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பஸ்ஸு, இந்த பஸ்ஸோட நம்பரு எப்போ எந்த டைமு கிளம்பிச்சு கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பச்சை பாஸ் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது காஞ்சிபுரத்தில். ஸோ அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால், இல்லைங்க இந்த பஸ் ஸ்டாண்டு எங்களுடைய ஜூடிஸ்டிக்ஷனில் வராது, நீங்கள் இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது அங்கே போங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது கிடையாது, இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது அங்கே போங்க அப்படின்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 போலீஸ் ஸ்டேஷனு. நான் இறங்கினதே பார்த்தீங்கன்னா ஒரு 9, 8, 6:30, 7 மணி இருக்கும் பெரும்புதூர் இறங்கினது. அதுக்கு அடுத்தது அங்கேருந்து திருப்பி இங்கே காஞ்சிபுரத்துக்கு அப்போயே பார்த்தீங்கன்னா 9:30, 10 மணி இருக்கும் பச்சை பாஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போதே. ஸோ அங்கேருந்து இங்கே போங்க அங்கே போங்க 3 ஸ்டேஷன் அலைய விட்டாங்களா. கிட்டத்தட்ட 12 மணிக்கு போயிட்டு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறோம். 3 ஸ்டேஷன் அலைய விட்டாங்க. ஸோ எதுக்காக கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடிபட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் 3 நாள் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், பர்டிகுலராக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் 3 நாள் அட்மிட் ஆகியிருந்தேன் நார்மல் வார்டில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளில வந்ததுக்கப்புறமா இந்த கேஸ் நாங்கள் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கடுத்து இவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு, யாருக்கு, இந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் நாங்கள் போய் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் டிபோவில் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க எங்கிட்ட காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க. சரி ஓகே, அப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா நாங்கள் அதை வாங்கிக்கணும், நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கணும், பிரச்சனை பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டோம். ஸோ இந்த ஜுடிஸ்டிக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஏரியான்னு யாருக்கும் தெரியாதுங்க.
ஸோ எல்லாருமே வந்து எங்கே பிரச்சனை நடந்ததோ அது ஜுடிஷியேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரை கேட்டாலும் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் சொல்ல தெரியாது. ஸோ இது வந்து பர்டிகுலராக இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நாய் மாதிரி வந்து அலைய விட்டுன்னு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இப்போது பிரச்சனை நடந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னோட கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து நான் பெரும்புதூர் வந்துட்டேன் அப்படின்னா பெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நான் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லா வந்து இந்த திருத்தம் கொண்டு வந்தது மக்கள் எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும், யாரும் அங்கங்கே அலைய வேணாம் அப்படின்றதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னுடைய இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த கிரிமினல் லா அப்படின்றது வந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். பை பை.